வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு பூமாஸ் ஃபெதர்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப வேகமாக வேலை முடிகிற மாதிரி ஒரு காளான் கிரேவி தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் கிரேவியாகவும் ரெடி பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்து குழம்பாகவும் வச்சுக்கலாம், இல்லை சாதம் இந்த மாதிரிக்கு வந்து நீங்கள் சைடிஷாக கூட வச்சுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி பொறுத்து நம்ம இதை எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இப்போ கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க. இனி இதில் ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 பொடியாக கட் பண்ண மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இதையும் சேர்த்து இதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது காரம் வந்து ஜாஸ்தி இருக்காது, ஆனால் நல்லா கலர் கொடுக்கும். நீங்கள் வந்து காரம் விரும்புவீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட சுவைக்கேற்ப நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 பச்சை மிளகாயையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுறப்போ அடுப்பை சிம்மில் போட்டுட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பச்சை மிளகா சேர்க்குறப்பையும் நம்ம அதை அப்படியே ஃபுல்லாக போட போகிறோம் கட் பண்ணாமல் அப்படின்னா அது எண்ணெயில் ஃப்ரை ஆகுறப்போ வெடித்து நம்ம மேலே தெறிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் குட்டியாக ஏதாவது ஒரு இடத்துல ஹோல் மாதிரி கூடயும் போட்டுட்டு சேர்க்கலாம். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் லைட்டாக இறங்கினா போதும் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும், இன்னும் நல்லா காரமாக இருந்தால் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நம்ம இந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் கரிஞ்சு போயிடாமல் இருக்கணும் இல்லையா, அதனால் இப்போ ட்ரை ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இனி நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்துக்கலாம். 200 கிராம் காளான் வந்து நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நீங்களும் இதே போல் இல்லைன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு விட்டுடுங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இந்த மாதிரி காளானில் இருக்க அந்த தண்ணி வந்து வெளியில் வந்திருக்கும். இது நல்லா வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிரேவியாக வேணுமா, குழம்பாக வேணுமா, இல்லை நீங்கள் இதை சைடிஷாக வச்சுக்க போகிறீங்களா, எது உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ரைஸ் சைடிஷாக தான் இதை பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதுக்கு வந்து காளான் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே எனக்கு போதுமானது தான். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுட போகிறேன். இது நல்லா குக் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே காளான் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் உப்பு போடுறப்போ ரொம்ப பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா காளான் வந்து உப்பு அவ்வளோக்கா எடுக்காது. ஸோ கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறம் தேவைப்பட்டா வேணால் போட்டுக்கோங்க. இனி காளான் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி தழை தூவிட்டோன்னா நம்மளுடைய சுவையான அந்த காளான் கிரேவி ரொம்ப ரொம்ப அருமையாக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்லாம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போதும் பூமாஸ் ஃபெதர்ஸோட இணைந்தே இருங்க. தேங்க்யூ.